ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி தாங்க பார்க்க போறோம். இப்போ இது ட்ரெண்டிங்ல வேற இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷாக இப்போ இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபியை வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு பபுள்ஸாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 கிராம் அகர் அகர், இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. அதுதான் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இந்த அகர் அகர் ஃபுல்லாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிரும். பாருங்க, நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காஃபி தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்ல இருந்துச்சுன்னா போதும். இப்போ சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் காஃபி ரெடி பண்ண போகிறோமோ அதில் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு நம்ம ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது சில்லுன்னு ஆகிறதுக்குள்ள நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இப்போ இந்த பால் வந்து லைட்டாக சூடாகட்டும். காஃபி நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக இதில் மில்க் மேட் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி மில்க் மேட் சேர்க்கல. கொஞ்சமாக பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்க்க போகிறேன். நீங்கள் மில்க் மேட் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பால் ஆடை சேர்க்க தேவையில்ல. அதே மாதிரி சுகரும் சேர்க்க தேவையில்ல. பால் ஆடை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும். சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிச்சா மட்டுமே போதும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஜெல்லி இப்போ சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கப்பில் நமக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ நம்ம சில்லுன்னு ரெடி பண்ணியிருக்க பாலை சேர்த்துக்கலாம். இந்த காஃபியோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பாதி அளவுக்கு காஃபி ஜெல்லி இருக்கணும். மீதி பாதி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஜெல்லி எல்லாம் நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டும் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபியை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செமையாகவே இருந்துச்சு. நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான காஃபி ரெடி. அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். கூடவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.